பக்தகோடிகளே மெய்யன்பர்களே, இன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம். வியாகிரபாதர் பதஞ்சலி முனிவருக்கு சிவபெருமான் அருளிய நாள் இந்த ஆருத்ரா தரிசனம். நமக்கு சிவபெருமான் சிதம்பரத்தில் நடனம் புரிந்து அதற்கு அடுத்ததாக ஒரு பக்தருக்கு இன்றைய தினம் அருள் புரியக்கூடிய ஒரு நன்னாள். சிவபெருமான் தினந்தோறும் ஒரு பக்தர், மிக எளிமையான ஒரு பக்தர் அவருக்கு சிவபெருமானுக்கு களியும் கூட்டம் வைத்து அவருக்கு நிவேதனம் செய்கிறார். அந்த பக்தருடைய களியும் கூட்டையும் வாங்கி சிவபெருமான் உண்கிறார். அந்த நாளும் இந்த ஆருத்ரா தரிசன நன்னாள் தான். அதனால தான் இன்றைக்கு சிவபெருமானுக்கு களியும் கூட்டும் நாம் நிவேதனம் செய்கிறோம். அதுபோல் சிவபெருமானுடைய தீவிர பக்தையான ஒரு பெண்ணின் வீட்டிற்கு சென்று சிவபெருமான் தரிசனம் தருகிறார். அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு திருஷ்டி மை வைக்கிறாங்க. நீ இவ்வளோ அழகாக இருக்கியே நடராஜா, உன் அழகை யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு அவருக்கு திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க. அப்படி அந்த திருஷ்டி போட்டு வைத்து விட்டு அவர் மறுநாள் பார்வதி தேவியை சந்திக்கும் பொழுது பார்வதி தேவி கேட்குறாங்க, உனக்கு யார் இந்த திருஷ்டி போட்டு வச்சா அப்படிங்கும் பொழுது அவர் சிவன் மழுப்புறார் யாருன்னு சொல்லாமல். அப்போ அதுக்குள்ளே ஒரு முனிவர் போய் சொல்லிடுறார், இதுமாரி பூலோகத்தில் ஒரு பொண்ணு தான் வச்சா அப்படின்னோடனே சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்துடுது. அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் மாணிக்கவாசகர் திருவூடல் திருக்கூடல்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கு பல விசேஷமான ஐதீகங்கள்லாம் நிறைந்த ஒரு நாள் தான் இந்த ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனம் பல ஸ்தலங்களில் விசேஷமான நடராஜ பெருமான், உத்தரகோசமங்கையில் மரகத நடராஜர், சிதம்பரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஆனந்த நடராஜமூர்த்தி. ஹிரண்யவர்மன்கிற மன்னனுக்கு உடல் முழுவதும் ஒரு தோல் நோய் ஏற்படுது. அந்த தோல் நோயை சிவபெருமான் நீக்கி அவருக்கு அருள் புரிகிறார். அவர் தங்க மேனியாக அந்த ராஜா மாறிடுறாராம். அதனால தான் அவருக்கு பேர் ஹிரண்யவர்மன். ஹிரண்யம்னா தங்கம்னு அர்த்தம். அதனால தான் அவர் அந்த நன்றி கடனாக என்ன பண்ணுறாருன்னா, சிதம்பரத்தில் பொன் அம்பலத்தை உண்டு பண்ணுறார். தங்கத்தாலேயே ஆன அம்பலத்தை உண்டு செய்கிறார். அதே போல் மதுரையில் வெள்ளியம்பலம், அங்கே கால் மாற்றி பாண்டிய மன்னனுக்காக நடராஜர் அருள் புரிந்த ஸ்தலம். அதுபோல் பல விசேஷமான நடராஜருடைய கோவில்கள்லாம் இருக்குது. அதுலேயும் இந்த கோனேரி ராஜபுரம் அப்படின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய நரம்பு, நகை, கண்கள், முடி அப்படின்னு ஒன்றையும் செதுக்கி ரொம்ப விசேஷமான திருமேனியாக அங்கே காட்சி தருவார். அப்படி பல நடராஜ மூர்த்திகள் பல தமிழகம் முழுவதும் பல ஆலயங்களில் இருக்காங்க. இன்னொன்று, இந்த சங்கீதம், நடனம் எல்லாருக்கும் நடராஜருடைய திருவருள் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம்.